அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்காக புதுசாக டேட்டா ஆஃபர் ஏர்டெல் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் டிஜிட்டல் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். Xiaomi 12 இதோட ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. Oneplus 8th anniversary செலிப்ரேட் பண்ணுறதுனால ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 712 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். முதல் முறையாக வாட்ஸ்அப்பில் டிஜிட்டல் ஸ்ட்ரைக் மெசேஜ் ஒன்று நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கதா தெரியுது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் எதுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ எல்லாரும் ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 18th, அதாவது இன்றைக்கி வந்து 10 AM to 2 PM வரைக்கும் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனை 4 hours ஷட் டவுன் பண்ணுறது மூலயமா வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு மைனர் லாஸ் வரும். அதனால இனிமேல் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கு வந்து அவங்க யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜை யார் ஃபார்வர்ட் பண்ணுறா அப்படிங்கிறது தெரிய வரல. பட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை ஸ்டோரியாகவும் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்ததா, இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்ட்ரைக் பண்ணுறது சரியாக தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. Truecaller ஆப் வந்து 2021 ஸ்பேம் கால்ஸ் அண்ட் ஸ்பேம் எஸ்எம்எஸ்க்கான ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 கண்ட்ரிஸ் வந்து எது அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். ஸ்பேம் கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அஃபெக்ட் ஆன கண்ட்ரி வந்து பிரேசில் தான். அந்த பீப்புளுக்கு தான் அதிகமாக ஸ்பேம் கால்ஸ் வந்திருக்கு. ஸோ கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2020 இந்தியா 9th பிளேஸில் இருந்தது. இப்போ 4th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஸ்பேம் கால்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே ஸ்பேம் எஸ்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து டாப் 10லே கிடையாது. கேமரூன் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ எஸ்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஸ்பேம் எஸ்எம்எஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பேம் கால்ஸ் ஸ்பேம் எஸ்எம்எஸ் அதிகமாக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் தான் அதிகமாக பண்ணுறதாகவும் இந்த ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஏர்டெல் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக டேட்டா ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ரீசார்ஜ் பிளானில் இன்டெகிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணணும்னா ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப்பில் போயிட்டு தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். வெப்சைட்லையும் இல்லை வேறு ஆப்பில் பண்ணால் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 349 இந்த ரீசார்ஜ் பிளானில் வந்து 2 GB டேட்டா ஆஃபர் அப்படின்னு சொல்லி வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த ஆஃபரில் உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் இருக்குது, டெய்லி 2 GB டேட்டா இருக்குது. அதே 479 4 GB டேட்டா ஆஃபர், 549 ரீசார்ஜ் பிளான்லையும் உங்களுக்கு 4 GB டேட்டா ஆஃபர். கூடவே அமேசான் பிரைம் வந்து 30 days ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது கிளைம் பண்ணிக்கலாம். Oneplus 8th anniversary செலிப்ரேஷனுக்காக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிவிஸ் இதிலெல்லாம் வந்து செம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாருக்கும் கிடையாது. நீங்கள் ஒரு வேளை கொட்டாக் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இந்த ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணலாம். கொட்டாக் பேங்க் யூசர்ஸ்க்கு ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 31st January வரைக்கும் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 31st வரைக்கும் தான். அகைன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus உடைய 9 சீரீஸில் 9 Proவில் 5,000 rupees வரைக்கும் ஆஃபர் இருக்குது. 9ல் 8,000 rupees ஆஃபர் இருக்குது. 9Rல் 3,000 rupees ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது. உங்களுடைய ஓல்டு OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே நாட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து 2,000 to 3,000 rupees வரைக்கும் நாட் 2, பேக்மேன் எடிஷன், நாட் சி எல்லாத்துலேயும் ஆஃபர் இருக்குது. இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அகைன் இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், OnePlus உடைய ஆன்லைன் ஸ்டோர், ஆஃப்லைன் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் குரோமில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா தெரியுது, ப்ரைஸ் ட்ராப் அலர்ட். இந்த ப்ரைஸ் ட்ராப் அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளுடைய குரோம் ப்ரௌசர் வழியாக சர்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து விலை குறையும் போது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி பாப்அப் ஆகும். ஸோ இந்த பாப்அப் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணணும். எந்த ப்ராடக்ட் பேஜுடைய ப்ரைஸ் ட்ராப் அலர்ட் உங்களுக்கு வரணுமோ அந்த பேஜில் போய்ட்டு கூகுள் குரோம் ப்ரௌசர் வழியாக ஃப்ளாக்ஸ் போய்ட்டு செட்டிங்ஸில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து எனேபிள் ப்ரைஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்போல்லாம் அந்த ப்ராடக்ட் பேஜில் வந்து ப்ரைஸஸ் குறையுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் அந்த ப்ராடக்ட் பேஜை அப்பப்போ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராப் அலர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷன் January 1st
வீக்கில் லான்ச் ஆகும்னு ஒரு ரூமர் டேட் ஆல்ரெடி இருக்குது. லான்ச்சுக்கு முன்னாடியே ப்ரெஸ் ரெண்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டர்ஸ் ஒரு இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 எப்படி இருந்தது அதே அவுட்லுக் தான். சென்டர் பஞ்ச் ஹோல் நாச், ரியர் சைடில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் பேக் பேனல் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. கேமரா சென்சார்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது, குளோபல், அதாவது ஜெர்மனியில் என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இதோட பேஸ் வேரியன்ட் டுடே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 64,000 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே குளோபலை விட இந்தியாவில் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme GT 2 Pro கூடிய விரைவில் குளோபலில் லான்ச் ஆகுது. இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகும். ஏன்னா மாடல் நம்பர்ஸ் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. லான்ச்சுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இப்போ ரிவீல் பண்ணுறாங்க. நேற்று வந்து 150 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆண்டனா ரிலேட்டடான டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைப்பர் ஸ்மார்ட் ஆண்டனா ஸ்விட்சிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது அல்ட்ரா வைட் பேண்ட் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதோட பயோ பேஸ் ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் வந்து இதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லி வந்து டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme GT 2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. விவோடைய S12 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் December 22 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. S12 அண்ட் S12 Pro ரெண்டுமே வந்து உங்களுக்கு MediaTek Dimensity தான். ஒன்று MediaTek Dimensity 1200, இன்னொன்று 1100 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ரெண்டுமே AMOLED பேனலில் இவங்க கொடுக்குறாங்க. கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவில் ரியர் சைடும், ஃப்ரண்ட் கேமரா 44 மெகா பிக்சல், 4200 இல்லைனா 400 mAh பேட்டரியோட அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டு 35,000 கிட்ட லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸும் தெரிய வந்திருக்கு. ஸோ விவோ எப்போவுமே காஸ்ட்லியாக தான் கொண்டு வருவாங்க. விவோவுடைய S12 சீரீஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆகுது. Snapdragon 8 Gen 1 இந்த சிப்செட்டில் ஏற்கனவே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகிடுச்சு. MediaTek Dimensity 9000லையும் கூடிய விரைவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. பட் லான்ச்சஸ்க்கு முன்னாடியே வந்து இதோட antutu ஸ்கோர் கம்பேரிசன் அண்ட் Geekbench ஸ்கோர் கம்பேரிசன் ரிவீல் இருக்குது. antutu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். MediaTek Dimensity 9000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,17,000 கிட்ட இருக்குது. அதே 8 Gen வந்து 1,31,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. ரெண்டுமே 4 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragonல அதிகமாக இருக்குது. அதே Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000 வந்து அதிகமாகவே ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே இமேஜஸ் அண்ட் நம்பர்ஸ் ரிவீல் இருக்குது. ஸோ Snapdragon அண்ட் MediaTek Dimensity 9000 அப்படின்னு சொல்லும்போது வந்து ரெண்டு சிப்செட்லையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆகாத வரைக்கும் வந்து ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரியுது. Xiaomi 12 சீரீஸ் December 28 அன்னைக்கு லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ், இதோட அவுட்லுக் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த டிவைசஸ் உடைய ப்ரைஸஸ் ரிவீல் இருக்குது. அகைன் இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் Xiaomi 12 உடையது. ஏன்னா இங்கே லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 Ultra, 12 Pro, 12Xன்னு 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுடைய ப்ரைஸ் மட்டும் தான் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டே வந்து 69,990க்கு பேஸ் வேரியண்ட் இருக்கலாம் தெரியுது. அப்ராக்சிமேட்டாக 70,000 கிட்ட இருந்து இதோட ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமியுடைய 12 சீரீஸ் சைனாலே இந்த ப்ரைஸ் அப்படிங்கும்போது குளோபல் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 13 இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணும்போதே ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து 12 சீரீஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அதே சமயத்தில் பீட்டா வெர்ஷனும் வந்து நிறைய டிவைசஸ்க்கு வந்து இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாமே வந்து குளோபல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ இந்தியாவில் எப்போ வரும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய புது ஃபீச்சர்ஸும் இவங்க கொண்டு வராங்க. கஸ்டம் வால்பேப்பர்ஸ், புது நோட்டிஃபிகேஷன் பெல், அது மட்டும் இல்லை சைட் பேனல் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இன்டெகிரேட் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ MIUI 13 உடைய ஸ்டேபிள் வெர்ஷன் பற்றியும் அன்னைக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்க ரிவீல் பண்ணுவாங்க December 28 அன்னைக்கு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா 2021ல் எந்த கண்ட்ரியில் அதிகமான ஸ்பேம் கால்ஸ் வந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலாக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டைம் தெரிந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 8000. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருங்க. அதில் வின்னர் வந்து மோடி. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.